3வது தெருவில் ஒரு பாட்டி 70 வயசு கிளைய எவனை கையை பிடிச்சி விட்டுட்டான்னா அதுக்கு என்ன ஓயாம ஆளை விட்டு பார்க்குறாங்க. ஏண்டா 70 வயசு ஆயா கையை பிடிச்சி இழுப்பாங்க, எனக்கு கொம்பரியா, அது 10 நாளே தாங்காத பாடியா பாட்டியம்மா முடிய. இப்படியாச்சும் இந்த வருஷத்துக்குள்ள 3 பாத்தி எடுத்தாச்சு 3/4 முழம் தொப்பையை குறைக்கலாம் பார்க்குறேன். அந்த மாஸ்டர் மண்ணை ஜிம்முக்கு போனால் காசு கேட்குறான். நானே ஒரு ஜிம் ஆக்கினேன், டயரை தொங்க போட்டு இன்னைக்கு 3 முழம் முக்கா இந்த தொப்பையை குறைக்கிறேன்டா. தொட்டதெல்லாம் தொப்பைக்கா வருது, திங்கிறது கைக்கு எட்டல, எவ்வளோதான் திங்கிறது. இன்னைக்கு எடுக்கிறேன்னா 3 பாத்து. ஐயோ நேற்று அடிச்ச நீர் போதை நைட்டு ஃபுல்லாக தாக்காம என்னன்னு தெரியாம சுத்துது தலைய. என்னத்த கலந்து கொடுத்தாயில கபோதி பையனுங்க, பிஸ்கீர் ரம்மி ஒன்னா கலந்து கொடுத்து நிக்க முடியாம நிக்கிறோம் பாரு. என்ன பாக்குறாங்க பாரு, எல்லாரும் வீட்டுல விஷ வச்சுனாட்டு. உடநாட்டு கோவிந்தசாமி ஜோசியர் சொன்னா, நீ உச்ச கிரகத்துக்கே போயிடுவ பொண்ணா. எங்க வந்து விட்டுருக்கு பத்தியா, மரத்து உச்சியில தூங்கிட்டுங்க. எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுன்னு நினைச்சா இந்த உச்சத்துல போய் உட்கார வச்சுட்டான் பாரு ஜோசிய கொடநாடு கோவிந்தா. உன்னை நம்பி நான் எப்படா வாழ்றது, உன்னை நம்பி நான் ஊர் ஃபுல்லா கடை வாங்கி வச்சிருக்கேன்டா. அவங்க எல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. உச்சத்துல எந்த உச்சத்துல இருக்கேன் பாத்தியா. இந்த வருஷத்துல வேலைக்கு போலான்னு பார்த்தேன், ஒன்றும் முடியல. வாங்கின கடன் அடைக்க முடியல, வக்கு இல்லை. சரி உட்காரன் தொல்லை தாங்க முடியாம எப்படி மரத்து உச்சியில உட்காந்து, ஐயோ முடியலையா எப்பா. கரைங்காரன் தெரியாம உச்சத்துல உட்காரது எவ்வளவு பெரிய இதா இருக்கு. இதுல குருவி வேற மால்கிராத்தே மயிர்கிராத்தா எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இந்த பூங்கியை உடைக்க முடியல நம்மளால. சோத்துக்கு வலையிலான்ட்டு சொரணம் இல்லாம அலையின் மாட்டுக்க. எப்படியாச்சும் இந்த மூங்கியை உடைக்கணும். ஓனர்காரன் மண்ணாய பொண்ணாந்து ஜூல விட்டுனா இதை உடச்சுப்புல தர மாட்டாங்க. நான் உடச்ச திங்க வருதா இருக்கு. இது என்ன வாட அடிக்குது. 4 நாள் மூங்கியாட்டுக்கு தின்னுதான் அவனுக்கு வேற வழி இல்லை. நான் புர்சிக்கு வந்து இப்படி பண்ணேன்டா. புர்சியோட அல்ல பேய் நான். ஆனா ஆண்டவனுக்கு